போனேன். இந்த அருணாச்சலங்கிற பையனோட தாயார் 10 மாசம் செமந்து பெத்த தாயார். 7 வயது வரைக்கும் நான் தாய்ப்பால் கொடுத்து நான் வளர்த்துருக்கேன். என் பிள்ளைக்கு நான் பாட்டல் பால் கூட நான் வாங்கி போட்டுனது கிடையாது, மாவு பால் கூட நான் வாங்கி போட்டது கிடையாது. என் பிள்ளைய நான் கெட்டி போட்டு நான் வீட்டு வேலை பார்ப்பேன். நான் என் பிள்ளைக்கு ஒரு நோய் நொடி கிடையாது. டிகிரி முடிச்சிருக்கான், மிலிட்ரி ட்ரைனிங் முடிச்சிருக்கான். வேலை கிடைக்கலேன்னு தான் என் பிள்ளை மறுமையில தான் என் பிள்ளை அந்த கடையில் போய் வேலைக்கே சேர்ந்தான். என்ன இது அடிப்பட்டதுலேருந்து என் பிள்ளை இறந்ததுலேருந்து அக்கா கீதா ஜீவன் வந்தாங்க, கனிமொழி அக்கா வந்திருக்காங்க, இவங்க வந்திருக்காங்க, அனிதா ரஸ்கின் வந்திருக்காங்க. இப்போ எல்லாம் வந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த இப்போ இருக்க ஐயா அமைச்சர் ஸ்ரீநாத் ஐயா இன்னும் வரவே இல்லை. பதவிக்கு மதிப்பு கொடுக்கணும். அன்னைக்கு ஏதோ நான் பதட்டத்தில் நான் சொல்லிட்டேன். சரி அவன் சாரி. ஐயா விஜய் சார் முதலமைச்சர் அவங்களும் எனக்கு இன்னும் வரைக்கும் எனக்கு ஆறுதல் சொல்லலை. சாரி அபின் அவங்க சார்பில் வந்து விஜய் சார்பில் வந்து அபிங்க தான் வந்தாங்க. அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க, வந்து அருள் தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. என் பிள்ளைக்கு வந்து இதுல இது விஜய் சார் அதுல டிவிக்கில அது எனக்கு கட்சி இதெல்லாம் சொல்ல தெரியாது. சரியா, விஜய் சார் இதுல வந்து வந்தாங்க. அவங்க ஒரு ஆள் தான் வந்தாங்க. வீட்டுல இருந்து ஒரு ஆளா அதுல அவங்க ஒரு ஆள் கட்சி முதல்ல வரல. ஆமா, இது வந்து இந்த இழப்பு வந்து இன்னும் எந்த பெற்றோருக்கும் வரக்கூடாது. நீங்க கொஞ்சம் மனிதம் படுங்க, இறக்கப்படுங்க. நாங்கெல்லாம் வந்து அன்றாட காட்சி இந்த காதல கிடக்கிறது எங்களுக்கு அங்கும் கிடையாது. நான் கலத்தி தான் போட்டிருந்தேன், புண்ணு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கலத்தி போட்டிருந்தேன். எங்க அக்கா சொந்த ரிலேஷன்ஷிப் தான் இந்த ஒரு கமலை வாங்கி கொண்டு கொடுத்தாங்க, நான் போட்டிருக்கேன். அங்க பாருங்க, எங்க கழுத்துல பாருங்க, எல்லாமே ஊக்கு தான், தாலி கிடையாது, எங்க வீட்டுல தங்கம் கிடையாது. சரியா, எதுவுமே கிடையாது. நடுத்தர வெறும் நாங்க இந்த வீட்டை பாத்துக்கோங்க. இதுலதான் நாங்க கிடக்க அருணாச்சலத்தோட உழைப்புல அவனோட இதுலதான் நாங்க இருந்தது. இந்த வீடு என் பையன் இறந்தான், நாங்க தண்ணி கூட நம்ம கிடைக்குமாங்கிற நிலைமையில நாங்க இருக்கோம், அந்த வறுமையில இருக்கோம். ஆனா எங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நீதி நியாயம் கிடைக்கும் அப்படி நினைச்சுதான் இன்னும் நாங்க உயிரோட இருக்கோம். ஏன்னா பையன் இறந்து போயிட்டான். ஏன்னா என் மாப்பிள்ளைக்கு ஒரு செந்து சைட்ல கை ஆப்ரேஷன் பண்ணி இது பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பையனுக்கும் எதுவும் இதுவும் கிடையாது, பத்துக்கும் வேலை வச்சு எதுவும் கிடையாது. அரசு ஏதாவது பண்ணி பார்த்து செய்யுங்க, ஏதோ மனிதாபத்துல இங்க பார்த்துட்டு பண்ணி செய்யுங்க. இன்னும் ரிப்போர்ட் வரல, மண்டே தான் ஒரு நேரத்தை பண்ணாங்க, மண்டே தான் வரும். இன்னும் அடுத்த வரலன்னா நாங்க கோர்ட்டுக்கு போய் நாங்க போராடுவோம், இன்னும் போராடிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அடுத்த பிள்ளைங்களுக்கு இன்னும் இழப்பு வரக்கூடாது. இது நியாயம் கிடைக்கிறது வரைக்கும் உயிர் போகாது. நான் நார்மலா இருக்கேன், நல்லா இருக்கேன். இதே தான் நான் சொல்லுவேன். இந்த என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க மேலையும், இது என் பையன் லட்சுக்குட்டி, இன்னொரு பையன் சொடலிமணி, அவனையும் போலீஸ் விரட்டிட்டு இருக்காங்க. 2 பையங்களும் ரொம்ப தீவிரமா இப்ப துள்ளிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப இங்கெல்லாம் 2 போலீஸ்காரங்க ரொம்ப விரட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது வேற பயமா இருக்கு. இப்ப அதனாலதான் இப்படி அந்த இதா இருக்கே, ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு. இந்த பிள்ளைங்களும் அடிச்சு கொண்டுறவங்களும் எனக்கு பதட்டமாவே இருக்கு எனக்கு. ஆனா பதட்டம் பக்கம் நல்லா தெளிவா இருக்கேன் நானு. கண்டிப்பா அவங்க அரெஸ்ட் பண்ணணும், நீதி கிடைக்கணும், நிதி வேணும், ரிப்போர்ட் வரணும். ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் எங்களோட போராட்டம் தொடரும்.